பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனைக்குரிய நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய நாள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவனை துதித்து பாடி நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார். கூப்பிடு உண்மையாய், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், கைவிட மாட்டார். நம்முடைய இக்கட்டு நாட்களிலே அவர் நமக்கு மிகவும் துணையாக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தி, கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும், கர்த்தரை ஏன் துதிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 107, 19, 20 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 107, 19 வசனத்திலே, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அருமையானவர்களே, எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் பாருங்க. ஆபத்து நாளிலே, ஆபத்திலே, 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 ஆபத்து நாட்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர்கள் இக்கட்டுகள் எல்லாவற்றிற்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அருமையானவர்களே, 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுவது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படிப்பட்ட அழிவாக இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான அழிவாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், மரண படுக்கையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலே நொந்து போய்
நொசித்து போனவர்களாக நசித்து போனவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திலே நஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அழிவாக இருந்தாலும் கூட அந்த அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அவர்களை வசனத்தை அனுப்பி தப்புவிக்கிறார். எப்படி பாருங்க, இந்த இடத்துல அவர்களை குணமாக்குகிறார், இரண்டாவது அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 152 சொல்லப்படுகிறது, தேவனுடைய வல்லமை, அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும் பாருங்க, இந்த 152 சங்கீதம் 152 இங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த சங்கீத பகுதியிலே சொல்லப்படுவது, நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகவும் கொடுமையான ஒரு காரியம் நடந்தது. இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் உயிரோடு இருக்கிறேன், ஜீவனோடு இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நான் என்றைக்கோ மறைந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்க வேண்டியவன். 10 வருடங்களுக்கு முன்பாக என்ன நேரிட்டது? அதிகாலை வேளையிலே 14/11/2016 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது? அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர் என்று சொல்லி ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டது. ஆல்மோஸ்ட் டெட். அவ்வளோதான், மரித்து போய்விட்டேன் என்று சொல்லி, மரித்து விடுவேன் என்று சொல்லி, என்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணா, என்னோடு கூட இருக்கிற என்னுடைய பெரிய மகள் எல்லோருக்கும் தகவல் கொடுத்துட்டா. எதிரே உள்ள ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியை கொண்டு போய் சேர்த்தார்கள். அங்கே 25 வருடமாக எனக்கு சிகிச்சை கொடுக்கிற அந்த கார்டியாலஜிஸ்ட் இருந்தார், இருதய நோய் சிகிச்சை நிபுணர். மிக அருமையான ஒரு மனிதர், அவர் மிக அருமையான டாக்டர். அப்படிப்பட்ட டாக்டரை சொல்லிவிட்டார், இவர் ரொம்ப கஷ்டம், அடுத்து இன்னொரு அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, நீங்கள் தயவு செய்து நீங்கள் இங்கே சேர்த்தீங்கன்னா பணம் செலவாகும், கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்கள் கேஎம்சிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸில் எல்லாவற்றிலும் ஏற்றிட்டாங்க. ஏற்றி வச்சுருக்கும் போது எல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கண் முடிச்சு பார்க்குறேன், உறவினர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க, எல்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் வந்து சொன்னாங்க, அந்த உள்ளே இருக்கிற அந்த வார்ட் பாய், அந்த தம்பிங்க சொன்னாங்க, ஐயா உங்களை நான் வந்து கேஎம்சி கொண்டு போய் சொல்லிட்டேன் டாக்டர், கேஎம்சிலாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போக. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கொண்டு போக, நான் அந்த இடத்துல பார்த்துக்கிறேன், எனக்கு தேவனுடைய அருள் இருக்கிறது, கர்த்தருடைய கரங்களிலே என்னுடைய ஆயுசு நாட்கள் இருக்கிறது, ஆகவே நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் கர்த்தரிடத்தை, நான் அவரிடத்தில் ஜெபிப்பேன், அவரை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி. இதற்கு முன்னே என்னாச்சு தெரியுங்களா? நான் கீழே ஆல்மோஸ்ட் டெட்டுன்ற மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மூச்சு விட முடியல, மூச்சு இழுக்கவும் முடியல, உள்ளுக்கும் போக முடியல, வெளிக்கும் போக முடியல. அந்த மாதிரி நேரத்தில் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்னிடத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து. என்னன்னு சொன்னால், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எல்லாம் சொன்னாங்க. இவருக்கு மூச்சு கூட விடமில்லை. அந்த வார்த்தை மட்டும் எப்படி வருது? சத்தமா, உரக்க சத்தமா. அருமையானவர்களே, அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்பதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை எனக்கு வந்து கொண்டே இருந்ததுனாலே தேவன் என்னை பார்த்தார், சந்தித்தார். இன்றைக்கு 12 வருஷம் 11 வருஷம் ஆகுதுங்க, ஒன்றும் கிடையாது. 3 மாதம் கழித்து நான் போகிறேன். சொன்னாங்க, இந்த லெஃப்ட் வென்ட்ரிகல் ஃபெயிலியர் வந்தவங்க அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், அந்த ஹார்ட் பீட்டிங் மேலே அதிகமாக ஆகவே ஆகாது, 1% கூட ஏறாதுன்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? 3 மாதம் கழித்து போய் எக்கோ டெஸ்ட் எடுக்கிறோம், 53க்கு வந்ததுங்க. 53க்கு ரைஸ் ஆச்சு, 1 ஏறாதுனாங்க. 19 ஏறி 53க்கு வந்தது. டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனார். அவர் சொன்னார், வாசுதேவன், என்னுடைய பழைய பேர் தான் அவருக்கு தெரியும், மிஸ்டர் வாசுதேவன், இது வந்து உங்களுடைய ஃபெய்த்னால் தான் வந்ததுன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை கொடுக்க முடியும். தேவனை துதித்து கொண்டே இருங்கள். தேவன் எதற்காக நம்மை படைத்தாரோ அந்த படைப்பினுடைய பலனை தேவனுக்கு நாம் தர வேண்டும். நெகேமியா 8:10 உள்ளபடி அங்கே சொல்லப்படுகிறது என்ன காரியம் என்று சொன்னால், பலப்படுங்கள், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று இங்கே நெகேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள்.
தொழுகை செய்யுங்கள், அவரை தொழுது கொண்டே இருங்கள். அப்பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள். உங்கள் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி, பிள்ளைகள் மத்தியிலே மகிழ்ச்சி, இன்னும் இருக்கின்ற எல்லோரிடத்திலும் ஒரு மகிழ்ச்சி. நீங்க வேற ஸ்தலத்திலே மகிழ்ச்சியா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இந்த வாரம் முழுவதும் இந்த வாக்குகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து இந்த காரியங்களை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா.